கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சியிலே வந்திருக்கிற யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நாம் தொடர்ச்சியாக மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலிருந்து கடந்த வாரம் 10வது அதிகாரம் வரைக்கும் நாம் வாசித்து அதை தியானித்திருக்கிறோம். இந்நாளிலே வேதத்தை அறிந்து விடுதலை பெறு என்ற நிகழ்ச்சியிலே நாம் மத்தேயு 11ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். அன்பாலே மத்தேயு 11 என்றாலே 11வது வசனத்தில் ஒரு பெரிய ரகசியம் அடங்கியிருக்கிறது. மத்தேயு 11:11 நான் வாசிக்கிறேன். திருநிலத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினது இல்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன். இந்த வசனத்தை படித்து நான் கொஞ்சம் சிந்தித்தேன். என்னன்னா, யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. சிறியனிடத்திலே பிறந்த இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதர்களை காட்டிலும் யோவான் ஸ்நானகன் பெரியவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் அவனை பெரியவன் என்று சொல்ல வேண்டும்? ஏனென்றால் அவன் தீர்க்கதரிசிகளால் முன்குறிக்கப்பட்டவன், ஆண்டவருக்கென்று முன் அனுப்பப்பட்ட ஒரு தேவ தூதனைப் போல அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணினவன், பாதையை செவை பண்ணினவன். இன்றைக்கு ஆண்டுடைய முதல் வருகையில் யோவான் ஸ்நானகன் மிக முக்கியமான இடத்தை பெற்றிருந்தார். ஆனால்தான் ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களிலே யோவான் ஸ்நானகனை பெரியவன் ஒருவனும் இல்லை என்று சொன்னார். ஆண்டவருக்கென்று இயேசுவே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறார். எனவே அவர்தான் வழி என்பதை அடையாளம் காட்டினார் யோவான் ஸ்நானகன். அடுத்தபடியாய் பாதையை செவைப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு பாதையை செவைப்படுத்தினா ஆண்டவன் நடந்த அடிச்சுவடுகள், அதுதான் பாதை. அன்பாலே அந்த அடிச்சுவடுகளின் படி நாம் நடக்கிறதுக்கு அவன் செவைப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். அதனால யோவான் ஸ்நானகனுடைய பெரியவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்றார். ஆனால் அதே சமயத்தில் ஆகிலும் என்று ஒரு வார்த்தை சொல்கிறார். ஆகிலும் பரலோகத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பரலோகத்தில் சின்னவனாக இருக்கிறவன் அவனை விட பெரியவன். எனக்கு இந்த இடம் தான் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதாக இருந்தது. என்னென்னா, பூலோகத்தில் தான் சின்னவன் பெரியவன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எல்லாம் இருக்குது. பரலோகத்தில் கூட அப்படி இருக்குதா? அப்போ அங்கே எந்த கேட்டகரியில் வச்சு பெரியவன் சிறியவன்றதை ஆண்டவர் பிரிக்கிறாரு? இந்த உலகத்தில் சிறியவன் பெரியவன் என்பதை படபலத்தில், பணபலத்தில், படிப்பில், பதவியில் அல்லது ஜாதி பெருமையில் இப்படி சிறியவன் பெரியவன் என்று இந்த உலக மக்கள் நாம் வேறுபாடு பார்க்கிறோம். ஆனால் பரலோகத்தில் ஆவிக்குரிய காரியத்தில் வேறுபடுத்தி பெரியவன் சின்னவன் என்று அங்கேயும் ஆண்டவர் வைத்திருக்கிறாரே என்று இந்த வார்த்தையை குறித்து நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அன்பாலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, எப்பயுமே நாம் எல்லா இடத்துலையும் பெரியவனாக இருக்க தான் விரும்புவோம். அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தான் விரும்புவோம். பாக்கியவானை விட அதிக பாக்கியவானா இருக்க தான் விரும்புவோம். அப்ப பரலோகத்தில் போய் சின்னவனா இருக்கிறவன் கூட யோவான் ஸ்நானகனுடைய பெரியவன் என்று சொல்றாருன்னு எதை வச்சு சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அங்க என்னோடு கூட திருப்புங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இப்படியாக சொல்கிறார். இயேசு ஆண்டவர் தன்னுடைய வாயால சொன்னது என்னன்னா, இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானது ஒன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷனுக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். இன்னைக்கு நம்ம பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருக்கணுமா சின்னவனா இருக்கணுமா நாம தான் முடிவு பண்ணணும். அன்பாலே, கை கொண்டு போதிக்கிறவன் பெரியவன். சிறிதான ஒரு சத்தியம் தானே, இதை தள்ளிட்டு நம்ம போதிக்கலாம் அப்படின்னு அந்த சிறிய சத்தியத்தை கூட தள்ளி விடுகிறவன் சிறியவன் எனப்படுவான். அப்போ ஆண்டவருடைய மெஷர்மெண்ட் எப்படி பாருங்க,
ஆண்டுடைய வார்த்தையை அப்படியே கையில் ஏற்றுக்கொண்டு அல்லது சிந்தனையில் ஏற்றுக்கொண்டு அது சிறிதானதாகலும் பெரிதானாகலும் அதை அப்படியே கை கொண்டு நடந்து அதைபடி போதிக்கிறவன் தான் பெரியவன் எனப்படுவான் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, நாம் எத்தனை வார்த்தைகளை அலட்சியப்படுத்தியிருக்கிறோம். ஆண்டுடைய வார்த்தைகளை கொஞ்சம் யோசிச்சு பாரு. இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தையை எத்தனை வார்த்தையை நாம் அலட்சியப்படுத்துறதுனால சிறியவனாய் மாறக்கூடிய வாய்ப்பு நமக்குள்ள இருக்கிறது அன்பாலே. அதோடு இல்லாமல் இன்னும் ஆண்டுடைய வார்த்தையை நாம் அலட்சியப்படுத்தி அசட்டை பண்ணினோம் என்றால் நிச்சயமாக நாம் பரலோக ராஜ்யத்தை பெற முடியாதவ ஒரு துரதிர்ஷ்டசாலியாக கூட மாறுவோம். ஆண்டுடைய வார்த்தையை அலட்சியப்படுத்தினால் நமக்கு நரகம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அன்பாலே. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டுடைய வார்த்தையை நாம் எப்படியாக கை கொள்கிறவர்களாக இருக்கிறோம்? நாம் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் நிச்சயமாக ஒன்றுத்தையும் தள்ள வேண்டாம். ஆனால்தான் ஆண்டவர் மத்தேயு 7:24 படிக்கிறேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மனை மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்றார். நான் சொல்லி இந்த வார்த்தையின்படி கேட்டும் இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணல் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்றார். அப்ப நாம புத்தியுள்ள மனுஷனாய் இருக்கணுமா, புத்தியற்ற மனுஷனாய் இருக்கணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் அதிகமாக சிந்திக்கிறதே இந்த வார்த்தைகளை வைத்து தான். இன்னைக்கு நாம் எல்லாம் தெரிஞ்சு நம்ம இயேசுவை விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளை அலட்சியமாக கைவிடும் பொழுது, அதை கை கொள்ளாமல் போகும்போது நம்முடைய ஆவிக்குரிய வீட்டை மணலின் மேல் கட்டுகிறவர்களாக இருக்கிறோம். அது பிரச்சனை, சோதனை, வேதனை, கஷ்டம் இதெல்லாம் வரும்போது நாம் ஆண்டுடைய வார்த்தையில நிலை நிற்க முடியாதபடிக்கு நம்மளை தடுமாற செய்து நாம் பின்னிலைமையிலே போய் விழுந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம் அன்பாலே. அதே போல நான் விழுந்தவன் தான். நான் ஆண்டுடைய வசனத்தை கேட்டேன், வார்த்தையை கேட்டேன், கொஞ்ச நாளைக்கு கேட்டேன். என்னுடைய சூழ்நிலைகள் மாறின உடனே அவரை விட்டு பின்வாங்கி போனேன். என்னுடைய சாட்சி அதுதான். நான் படிக்கிற காலத்தில் சென்னையில் நான் படிக்கும்போது இயேசுவை எனக்கு அறிமுகம் செய்தார்கள். நான் தங்கியிருந்த வீடு, என்னுடைய சகோதரி கசின் சகோதரியாக இருப்பாங்க. அவங்க ஏசாண்டவரை பற்றி சொல்லுவார்கள், சபைக்கு கொண்டு போவார்கள், பைபிளை படிக்க கொடுத்தார்கள், எல்லாம் செய்தாங்க. படித்தேன், எல்லாம் பண்ணேன். ஆனால் ஊருக்கு வந்த பிறகு என்னுடைய சூழ்நிலைகள் மாறியது. என் தாய் தகப்பனார் திட்டினார்கள். அப்போ பிரச்சனை மேலே பிரச்சனை வர்றதை பார்த்துட்டு நான் ஆண்டுடைய வார்த்தையை என்ன செஞ்சேன், தூக்கி போட்டுட்டு மீண்டுமா என்னுடைய பாவ வாழ்க்கையிலே நான் சென்று கொண்டிருந்தேன். கிட்டத்தட்ட 5 வருடங்கள் ஆண்டவரை விட்டு பின்மாறி போனவன் நான் அன்பாலே. அப்போ வார்த்தையில் நான் நிலைத்து நில்லாத காரணத்தினால பின்மாற்றத்திற்கு போனவனாக இருந்தேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ எப்படி இருக்கிறாய் என்பதை நீனே மனசில் சிந்தித்து பாருங்கள் அன்பாலே. வார்த்தையின் மேலே நாம் நிலைத்து இருக்கும் பொழுது, வார்த்தை சிறிய வார்த்தையோ பெரிய வார்த்தையோ, அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்பதை அறிந்து புரிந்து அதன்படி நாம் நடக்கும் பொழுது கட்டாயம் ஆண்டவர் நம்ம நிச்சயமாக பரலோகத்தில் பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுக்கிறார். அப்பொழுது நாம் ஆண்டுடைய வார்த்தையை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதில் நாம் நிலை நிற்க நாம் ஒப்பு கொடுப்போம் அன்பாலே. என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவரை விட்டு பின்மாறி போகும் பொழுது என் வாழ்க்கை தான் பாதிக்கப்பட்டது. 5 லட்சம் ரூபாய் கடனுக்கு தள்ளப்பட்டேன், தற்கொலை நோக்கி ஓடினேன். அதுக்கப்புறம் தற்கொலை பண்ண முடியலன்ற ஒரு பட்சம் வரும்பொழுது என் மனைவி பிள்ளைகளை கொலை செய்துவிட்டு நானும் செத்து போக இருந்தேன். அந்த நேரத்தில் தான் இயேசு ஆண்டவர் என்னோடு பேசினார். மகனே, எனக்கு ஒரு சான்ஸ் கொடு,
என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி, உன்னுடைய வாழ்க்கையில நான் பெரிய ஆசீர்வாதத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று என்னோடு ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக பேசினார். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் ஆசீர்வாதங்களும் சாபங்களும் 2 போர்ஷன் இருக்கு. அதில் சாபங்களிலே ஆண்டவர் பேசும்போது நான் நடுங்கினேன். நானே மெய் தேவன் என்று அறிந்திருந்தும் நீ உன் தாய் தகப்பனார் வணங்கின கல்லையும் மண்ணையும் தெய்வம் என்று நீ வணங்கினது தான் நீ செய்த பாவம் என்று என்னோடு பேசினார். அன்பாங்களே, ஆண்டவர் பேசுகிற தேவன் என்பதை நான் கண்டுகொண்டேன். அதன் பிறகு நான் என்ன செய்வது ஆண்டவரே, எனக்கு வேற வழி தெரியவில்லை, நான் 3 கொலை செய்துவிட்டு நான் சாக இருக்கிறேன் என்று மறுபடியும் ஆண்டவரிடத்திலே நான் கேட்கும்போது ஆண்டவர் ஏசாயா 30ஆம் அதிகாரத்தில் 22, 23 வசனத்தின் மூலமாக என்னோடு இடைப்பட்டார். அன்பானே, உன் பொன் ஆடை ஆபரணங்களையும் சுரூபங்களையும் வெள்ளி தகட்டையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல தூக்கி எறிந்துவிட்டு சீ போய் என்பாய். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கிற உன் விதைக்கு நல்ல ஆகாரத்தையும் மழையும் கொடுப்பார், அது கொழுமையும் செழுமையுமாய் இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரம் உள்ள மேய்ச்சல் ஸ்தலத்திலே மேயும் என்றார். அந்த நேரத்தில் என்னுடைய கொலை வெறி எங்கே போச்சுன்னே தெரியல. ஒரு குழந்தையை போல மாறி ஆண்டவரிடத்தில் நான் அழ ஆரம்பித்தேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மேலே நான் நம்பிக்கை வைக்கிறேன். இப்போ நான் 3வது கேள்வி கேட்டேன். இந்த இதெல்லாம் தூக்கி போட்டு நான் வந்து இப்போ நான் என்ன செய்ய, எப்படி என்ன ஆசீர்வதிப்பீங்க, நான் 5 லட்ச ரூபாய் கடன் பிரச்சனையில் இருக்கிறேனே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அதே உபாகம் 28 1வது வசனத்திலிருந்து அழகாக படிப்படியாக பேச ஆரம்பித்தார். அதில் 14 ஆசீர்வாதங்கள் இருந்தது. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீ கையிட்டு செய்கிற வேலையிலே கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நீ வாளாகாமல் தலையாயிருப்பாய், நீ கீழாகாமல் மேலாயிருப்பாய் என்று சொன்னார். அன்பாலே, 93வது வருஷத்தில் 1993வது வருஷத்தில் ஆண்டவர் என்னோடு பேசின இந்த வார்த்தைகள் இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு வரையிலும், இன்னும் நான் உயிரோடு இருக்கிற நாள் வரையிலும் இந்த ஆசீர்வாதம் 14 ஆசீர்வாதத்தை எனக்கு நிறைவேற்றி கொண்டு வருகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும். ஆண்டுடைய வார்த்தையை ஒருபோதும் தள்ளாதீர்கள். அது சின்ன வார்த்தையோ பெரிய வார்த்தையோ என்று சொல்லி அலட்சியம் பாராட்டாதீர்கள். நான் அன்னையிலிருந்து ஆண்டுடைய வார்த்தையை நான் பிடித்து கொண்டேன். என் வாழ்க்கை வளம் பெற்றது. நான் மனுஷனை பிடிக்கலை, நான் சார்ந்திருந்த சபையை பிடிக்கலை. அன்பாலே, ஏசாண்டவர் சொன்ன அவருடைய வாயின் வார்த்தையில தான் நான் என்னுடைய வாழ்க்கையை நங்கூரமாக வைத்து கொண்டு இன்றைக்கு நான் முன்னேறி ஆண்டவர் என்னை ஆசீர்வாதித்து இன்றைக்கு உங்கள் முன்னால் ஒரு சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார் என்றால் ஆண்டுடைய வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தேன். அதை தான் இங்கே ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு. யோவான் ஸ்நானகனை விட பெரியவன் என்று சொல்கிறார். அன்பாலே, இன்னைக்கு நீனு பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று சொல்கிறார். இன்னைக்கு நாம் யோவான் ஸ்நானகனை விட இந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்றால் ஆண்டுடைய வார்த்தையின்படி வாழ கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வார்த்தையின் மேலே அவங்க வாழ்க்கையை கட்ட உதவி செய்யும். அப்படியா செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் சொல்ல தகப்பனே, ஆமென்.